மொத்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ் மேடம். எத்தனை கம்பெனி மாறி இருக்கீங்க? 3 கம்பெனி. இல்ல ஏன் மாறிட்டே இருக்கீங்க? ஏன் மாறினா கான்ட்ராக்ட் மேடம், யாரையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. 1 இயர் 2 இயர். ஒரு பையன் 18,000 சம்பளத்தை அடுத்தது போனால் அவனுக்கு 23,000 சம்பளம் தரணும். ஆனால் அந்த பையனை தூக்கிட்டு புது பையனை கூப்பிட்டா அதே 18,000 தரணும். உங்கள் கம்பெனிக்கு லாபத்தை மட்டுமே பார்க்குறீங்க தவிர ஒருத்தரோட உழைப்பை பார்க்கறது கிடையாது. நான் 3 கம்பெனி ஒர்க் பண்ணேன், என்னை வந்து பர்மனெண்ட்டே ஆக்கலங்கிறீங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்சி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு சார், சட்டம், லேபர் சட்டம். நீங்க அந்த ஆக்ட் படி ஒரே ஒரு லெட்டர், நீங்க பெருசா செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு வந்து லேபர் கேசஸ்லாம் வந்து ஃப்ரீயா நடத்துறதுக்குலாம் ஆள் இருக்காங்க சார். நீங்க ஜஸ்ட் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணாலே போறோம். உங்களுக்கு வந்து ஏன் பர்மனெண்ட் ஆக்கல அப்படிங்கறத ஒரு நிமிஷம் உங்களுக்கு லேபர் கோர்ட்ல பதில் சொல்லுவாங்க சார். உங்களுக்கு வந்து 10 தடவை உங்களோட சம்பளம் இருக்குல்ல, அதை விட 10 தடவை ஜாஸ்தியா கொடுத்து அதை உங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுப்பாங்க, உங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க சார். இது இங்க ஃபேக்டரியில வேலை சார், எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரு கம்பெனினா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எடுப்பீங்களா, ஃப்ரெஷர் எடுப்பீங்களா? பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் சார். இப்போ மேபி நிறைய கம்பெனியில் செட்டர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு செட்டர்னா சிஎன்சி, ஆட்டோமொபைல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து 24, பட் 2016 பாஸ் அவுட்லாம் ஓல்டு ஏஜ். ஆமாம், அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சேலரி தகுந்த சேலரி கொடுக்க முடியாதுன்னு ஃப்ரெஷரை உள்ளே திணிக்கிறாங்க.